ஃப்ரெண்ட்ஸ், இனி பாத்தீங்கன்னா பொங்கல் வரப்போகுது இல்ல, அதனால நம்ம எப்படி இருந்தாலும் வீட்ல இருக்கிற செம்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம் அது எல்லாமே வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணுவோம். எப்பவுமே வந்து நம்ம உப்பு, புளி இதெல்லாம் போட்டு தானே வாஷ் பண்ணுவோம். நீங்க வந்து இந்த லிக்யூட் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஆல்கலின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோடது மெட்டல் கிளீனர். இது வந்து நான் மீஷோல தான் வாங்கினேன். 95 ரூபீஸ் தான் வந்துச்சு. லிங்க் பாத்தீங்கன்னா தர முடியல. அதனால நீங்க இந்த பேர் அப்படியே மீஷோல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்ட் அப்படியே வரும். பாத்தீங்கன்னா லிக்யூட் மாதிரி இல்ல, கொஞ்சம் இந்த க்ளூ மாதிரி தான் இருக்குது. அதனால ஃபுல்லா மேல அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா பாத்திரத்துலயும். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா 10 to 15 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுருங்க. எனக்கு வந்து கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணா அந்த அளவுக்கு கை வந்து எரிச்சல் வராது. அப்படி இருந்துமே எனக்கு வந்து லைட்டா கை எரியற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சிலருக்கு துவைக்கிற சோப்பு, பாத்திரம் கழுவுற சோப்பு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாலே ஒரு சிலருக்கு கை வந்து எரிய ஆரம்பிச்சுல, அலர்ஜி மாதிரி வரும்ல, அவங்களும் கண்டிப்பா கிளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு அலர்ஜி வராது, எனக்கே லைட்டா கை எரியற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ 10 to 15 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு வர துணியை போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் உள் பக்கமும் அந்த லிக்யூட் தடவிக்கோங்க. லிக்யூட் தடவினதுக்கு அப்புறமா மறுபடியும் 10 to 15 மினிட்ஸ் விட்டுருங்க. ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரை ஜாஸ்தியா இருந்துச்சு, அதனால அந்த இடத்துல எல்லாம் ஒரு ஸ்க்ரப் போட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டேன். இது வந்து டூத் பிரஷ் கிடையாது, இந்த மாதிரி கிளீன் பண்றதுன்னு யூஸ் பண்ணக்கூடிய பிரஷ். இதை யூஸ் பண்ணி நல்லா வந்து நீங்க ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணீங்கனாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரை இருக்கிற பக்கமா நல்லா போயிடுது. சொம்புக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பிரஷ் போட்டு தேய்ச்சிக்கிட்டே சூப்பரா கரையெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி இருக்குல்ல, அதுலயே வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு வர துணி போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் பார்த்தாலே டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். உங்களுக்கும் வேணும்னா இந்த லிக்விட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பொங்கல் டைம்ல பூஜை ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா வீட்டுல மத்த செம்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம மறுபடியும் அடுத்த ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம்.